நம்ம இன்னைக்கு பட்டாணி சாதம் வந்து டிஃபன் பாக்ஸ்க்கு லஞ்ச் பாக்ஸ் போட்டு கொடுக்கலாம். வீட்டில் வந்து டக்குன்னு ஒரு 12 மணிக்கு ஆரம்பித்தா ஒரு 12:30 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும். சிம்பிள் ஐட்டம்ஸ் வச்சு டேஸ்டியான பட்டாணி சாதம் பண்ண போகிறோம் இப்போது. அதுக்கு வந்து பச்சை பட்டாணி உரிச்சு வச்சுருக்கோம் காயிலேருந்து. இப்போ பட்டாணி சீசன்றதுனால ஈஸியாக நல்லா ஃப்ரெஷ்ஷான சூப்பராக பாருங்க, அருமையாக இருக்குது பட்டாணி. நல்லா கொட்டை கொட்டையாக பட்டாணி 1 கப். இது வந்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகா. இதுக்கு வந்து வேறு மிளகாத்தூளெல்லாம் சேர்க்க போகிறதில்ல, வெறும் பச்சை மிளகா காரம் மட்டும்தான். இது 3யும் நம்ம ஆக்சுவலாக மிக்சியில் போட்டு இதை வந்து அரைச்சிட்டு வந்துடணும். இது வந்து மிக்சி ஜாரில் போட்டு இதை அரைக்கிறோம். இதை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். இதுக்கு வந்து ஜீரகம், சோம்பு, கொஞ்சம் சோம்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், பட்டை, லவங்கம், ஒரு ஏலக்காய். இது வந்து வெங்காயம். வீட்டில் புதினா இருந்தால் ஒரு 4-5 புதினா போட்டுக்கலாம். புதினா ஆப்ஷனல் தான். இது வந்து ஒரு அரோமா அந்த இதுக்காக போட்டுக்கிறோம். இது வந்து இருந்தால் போட்டுக்கோங்க புதினா. இது அதில் வந்து தாளிக்கும் போது ஒரு பச்சை மிளகா ஒரு 2 போட்டுக்கலாம். அப்படியே கீரி வச்சுருக்கேன் அதை. இது வந்து பாசுமதி ரைஸ் வந்து 1/2 அன் ஹவர் ஆச்சு ஊற போட்டு. இது பாசுமதி ரைஸ்க்கு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற போடணும். அதே மாதிரி தண்ணி அளவு ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணணும். இதுக்கு 1க்கு 1.5 அளவு தான் யூஸ் பண்ணணும். அப்புறம் தேவைக்கேற்ப உப்பு. இது வந்து நெய்யில் பண்ணால் நல்லாயிருக்கும்னு ஒரு நெய்யும் எண்ணெயும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு இந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இது 3 மட்டும் கொஞ்சம் தண்ணியெல்லாம் சேர்க்காம அரைச்சிட்டு வந்துடுறேன். இதில் கீ போட்டிருக்கோம், கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் சோம்பு, பட்டை, லவங்கம். இதில் வந்து பட்டை லவங்கம் ஆட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரே ஒரு வெங்காயம். வெங்காயம் வந்து கொஞ்சம் அதாவது பெரிய சைஸ் வெங்காயம் தான். அதே கொஞ்சம் அரிசி கம்மி, 150 கிராம்ஸ் அரிசி தான் நான் ஊற போட்டிருக்கேன். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் கொஞ்சம் சின்னதாக அது நல்லா வதங்கியிருக்கோம். இது வதங்கிட்டு இருக்கும்போது ஒரு 2 பச்சை மிளகாய் இதில் ஆட் பண்ணிடலாம். ஒரு சின்ன பட்டை, லவங்கம் அண்டு கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கோம், வெங்காயம் போட்டுக்கோம், பச்சை மிளகாய் போட்டுக்கோம். இதில் சோம்பு வந்து இதில் ஆட் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சோம்போட ஸ்மெல்லும் பட்டாணி சாதத்துக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். அதனால் கொஞ்சம் சோம்பு சேர்த்துருக்கேன் அதில். பாருங்கள், இது வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகா. அதை வந்து இப்போது வெங்காயம் கொஞ்சம் வதங்கின அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம பச்சை மிளகா காரம் மட்டும்தான். இப்போ கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சம் பட்டாணி பாருங்கள், 1 கப் அதை ஆட் பண்ணிக்கலாம். பட்டாணி சாதம் பிரமாதமாக இருக்குங்க. இது வந்து படத்தில் தட்டு போட்டு கொடுத்தீங்கன்னா அது பக்கமே கட்டம் பார்த்து போயிடுவாங்க. கொஞ்சம் வதக்கிக்கலாம் 1 நிமிஷம். ஓரளவுக்கு பச்சை பட்டாணினால ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது வேகிறதுக்கு, சீக்கிரமாக வெந்துடும். இப்போ வந்து ஓரளவுக்கு லைட்டாக வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 4 புதினா இலையை போட்டுக்கலாம். நம்ம ஆப்ஷனல் தான் அது. இப்போது சாப்பாட்டுக்கு உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு போட்டுக்கிறேன். ஒரு 150 கிராம்ஸ்ன்றதுனால ஒரே ஒரு டீஸ்பூன் உப்பு போதும். இதில் பாசுமதி ரைஸ் ஊற போட்டுக்கணும்.
இது வந்து நம்ம 1க்கு 1.5 அளவு. இப்போ 150 கிராம்ஸ் வந்து நான் அரிசி எடுத்திருக்கேன் அப்படின்னா ஒரு 200 அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். நான் வந்து தண்ணி சேர்த்தே தான் நல்லா கழுவிட்டு 3 தடவை கழுவி தண்ணி சேர்த்து அளவாக கரெக்டாக தண்ணி சேர்த்து தான் ஊற போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எதில் எடுத்துக்கிறோமோ அதில் வந்து 1.5 அளவுக்கு தண்ணி, அவ்வளோதான். நம்ம இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. நம்ம கவர் போட்டு மூடிட்டு ஒரே ஒரு சவுண்டு தான் ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா 1/2 hour ஊறி இருக்கு. அந்த பட்டாணியெல்லாம் வேகிறது வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸில் வெந்துடும். அதனால அரிசி ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு சவுண்டு விட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வெயிட் போட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். சவுண்டு வந்தாச்சு, நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக ஒரே சவுண்டு போதும் இதுக்கு. நான் சிம் பண்ணிட்டேன். ஒரு நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுறேன். அப்போ தான் இது ஊறி இருக்கிறதுனால உதிர் உதிர் ஆகும். ஆஃப் பண்ணியாச்சு. ஸ்டீம் வச்சுன்னு பார்க்கலாம். சூப்பராக ரெடியாக இருக்குது, அருமையாக. அப்படியே பார்த்தாலே அவ்வளோ டெம்ப்டிங்காக இருக்குது. ஃபஸ்ட் கிளாஸ் ரெடியாக இருக்குது. பட்டாணி சாதம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. அப்படியே ஹோட்டலில் கொடுக்குற மாதிரியே இருக்குது. ரெசிபி சூப்பராக வந்திருக்கு. இப்போ பாருங்கள், இது நான் வந்து ஒரு 150 கிராம்ஸ் தான் அவ்வளோதான் போட்டிருக்கேன். பட்டாணி பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லா இருக்கும். நல்லா அந்த பச்சை பட்டாணின்றதுனால தான் இவ்வளோ ஒரு அட்ராக்ஷனாக சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் அந்த பாசுமதி ரைஸோ ஜீரக சம்பா ரைஸ் எதில் வேணால் பண்ணலாம். சப்போஸ் நம்ம வீட்டில் அது இல்லை அப்படின்னா நம்ம நார்மல் அரிசியில் கூட பண்ணலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக இந்த ரெசிபியை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு இது வந்து பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் நான் போடக்கூடிய வீடியோக்கள்லாம் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.